ஆடி அமாவாசையில் காகத்திற்கு உணவளியுங்கள். கடன் பிரச்சனை தீரும். முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். இப்போது நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். ஆடி அமாவாசை முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும் ஆடி அமாவாசை. ஆடி மாதத்தில் சந்திரன் தனது சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் நாள்தான் ஆடி அமாவாசை. சூரிய பகவான் வீரம், ஆற்றல் போன்றவற்றை தருபவர். சந்திர பகவான் மகிழ்ச்சி, அறிவு, இன்பம், உற்சாகம் இவற்றையெல்லாம் தருபவர். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் அமாவாசை நாளில் சூரியன் சந்திரனை வணங்குதல் சிறப்பு. தட்சிணாயன கால ஆரம்பத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்தது. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் 6 மாதங்களுக்கு தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இப்போது நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். இந்த கோவில் விரதம் இருப்பது எப்படி? ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து அருகில் இருக்கும் கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். அமாவாசையன்று பெண்கள் வீட்டில் காலை உணவு உண்ணாமல் இறந்த மூதாதையர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் செய்ய வேண்டும். அன்றைய சமையலில் எல்லாவிதமான காய்கறிகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். விரதம் இருப்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் எத்தனை நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைத்த உணவு, எண்ணெய் பதார்த்தங்கள், துணிகள் வைத்து அகல் விளக்கேற்றி தூபம் தீபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். பிறகு படைத்த உணவுகளை இலையில் வைத்து காகத்திற்கு படைக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படைத்த உணவுகளை காக்கைகள் உண்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி அமர்ந்து சாப்பிட வேண்டும். முறைப்படி விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும். முன்னோர் செய்த பாவ வினைகள் நீங்கி அவர்களுக்கு முக்திப்பேறு கிடைக்கும். மூலிகை ஆடி அமாவாசையன்று தர்ப்பணம் செய்த பிறகு பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்லது. இப்போது நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். கண்ணாடி பந்து ஏன் முன்னோர்களை வணங்க வேண்டும்? முன்னோரை உரிய காலத்தில் வணங்கினால் அனைத்து விதமான நன்மைகளையும் பயக்கும். சுருள் வருடத்தில் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது நமது வேதம். அனைத்தையும் செய்யாவிட்டாலும் ஆடி மற்றும் தை மாத அமாவாசைகளில் மட்டும் அவசியம் செய்ய வேண்டும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டும். ஒருவன் தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி பலனில்லை. அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த நம் முன்னோர்களை ஆடி, புரட்டாசி, தை ஆகிய அமாவாசை தினங்களில் மிக சிறப்பாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். இந்த அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து அவர்களின் வயிற்றை நிறைத்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆடி அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல், ஆறு உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுத்தும் வழிபடுவது வழக்கம். ஆடி அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல், ஆறு உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுத்தும் வழிபடுவது வழக்கம். அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சென்று விடலாம். இப்போது நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். காகத்துக்கு முக்கியத்துவம். அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த கோவில் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது. காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். இந்த தவறை செய்து விடாதீர்கள். முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். தர்ப்பணம் கொடுக்கும்போது கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும். மேலும் தர்ப்பணம் கொடுக்கும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது. அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவர்கள் நீரிலும் கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஒளிரும் நட்சத்திரம் பலன்கள். ஆடி அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதியை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும். பணப்பை மேலும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம்.
இப்போது நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்.